ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனை ஆராதித்தீர்களா? வேதத்தை வாசித்தீர்களா? தேவனை நேசித்து தேவ சமூகத்தில் உளமாற உன்னத தேவனை மகிமைப்படுத்தியிருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். திருப்பாடல் புத்தகம், சங்கீத புத்தகம் 103 அதிகாரம் 4வது இறை வார்த்தை. உன் பிராணனை அழிவுக்கு தப்புவித்து அழிவுக்கு விலக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை மீட்டு உன் வாயை நன்மையால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. உன்னை அழிவுக்கு மீட்டு ரட்சிக்கிற தேவன். உளையான சேற்றிலிருந்த எண்ணெய், பாவ கட்டிலிருந்த எண்ணெய், அவர் இரத்தத்தினால், சொந்த இரத்தத்தினால் என்னை மீட்டெடுத்த இயேசு உங்களையும் அழிவுக்கு தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, முதலாவது நம் அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும், என் அக்கிரமங்களை மன்னித்து, என் குற்றங்களை மன்னித்து, என் நோய்களெல்லாம் நீக்கி, என்ன நோய்களெல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்துட்டாங்க. இனி நானும் நீங்களும் சுமக்க தேவையே இல்லை. ஆண்டவர் கரத்தில் கொடுங்க. ஆண்டவரே, என் அக்கிரமங்களையும் பாவங்களையும், என் குடும்பத்தில் உள்ள எல்லா அக்கிரமங்களையும், என் கணவர் பிள்ளைகள் மேலே, என் மனைவி என் மேலே இருக்கிற எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து என் பிராணனை அழிவுக்கு தப்புவியும் என்று சொல்லி ஆண்டவத்தில் ஜெபியுங்கள். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு இன்றைக்கு விலக்கி, உன் நோயை விலக்கி, உன் சத்ருவை விலக்கி, உனக்கு இருக்கிற ஆக்கினிகளை விலக்கி, உன் வேதனைகளை விலக்கி, உன் கண்ணீரை மாற்றி, உன் கவலை மாற்றி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை தெய்வம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகின்ற குணமளிக்கும் வாச ஜபத்திற்கு தூத்துக்குடி பட்டணத்தில் லைன்ஸ்டோன் பகுதியிலே அமைந்திருக்கிற சகாய அன்னை ஆலயத்தில் நடக்கின்ற இந்த குணமளிக்கும் வாச ஜபத்திற்கு ஒரு வாலிப மகளை ஒரு குடும்பம் அழைத்து வந்தார்கள். அவளுக்கு என்ன பிரச்சனைன்னா, வெள்ளை அணுக்கெல்லாம் குறைஞ்சிட்டு கூடலை, இறந்து விடுவார் என்று சொல்லி மருத்துவர்கள், மதுரை பட்டணத்தில் இருக்கிற மதுரை மீனாட்சி மிஷின் மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். கண்ணீரோடு நின்றார்கள். அந்த குடும்பம் மிகவும் கண்ணீரோடு பாரத்தோடு வந்தார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், என் சமூகத்தில் அமர்ந்து என் இரத்தத்தினால் கழுவி என்னை ஆராதிக்கும்படியாய் நடத்து மகனே என்று சொன்னார். அவர்களை ஜெபிக்க வைத்து, அவர்களை இயேசுவின் பாதத்தில் அமர வைத்து அவர்களை ஜெபிக்க வைத்தார். நடந்தது என்ன? அவள் கண்ணீரை மாற்றும்படியா அந்த நோய்களை விளக்கினார். மறுமுறை 15 நாட்கள் கழித்து வர சொன்னவர்கள் வாரம் முதல்ல வர சொன்னாங்க. இப்போ 15 நாள் கழித்து போயிருக்கிறாங்க. இப்போ சொல்லிட்டாங்க, 6 மாதம் கழித்து வா, உனக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஆனால் இப்போ அது இல்லைன்னு சொன்னாங்க. கடந்த மாதத்தில் அவர்கள் கடந்து போயிருந்தார்கள் மறுபடியும் மருத்துவமனை நோக்கி. ஆனால் பரிசோதித்த டாக்டர் சொன்னார்கள், நீ பரிபூரணமாய் நோய்கள் சுகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் பிராணனை தப்புவிக்க வல்லவர். மருத்துவர் கைவிட்டாலும் மகத்துவ தேவன், மரணத்தை ருசி பார்த்தவர், உயிர்த்தவர், உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் பரிசுத்தாவின் வல்லமையில் நிறைந்து நீங்கள் கண்ணீரோடு நிற்பீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு அருளாதர் இயேசு உன் கண்ணீரை கண்டு உன் பிராணனை தப்புவிக்கு உன்னை உயர்த்துவா. படுக்கையில் நின்று தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ? வியாதியோடு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ? கண்ணீரோடு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ? உன்னோடு தான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். உங்களோடு தான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். உன்னை மீட்டெடுக்கும்படியா, உன் சரீரத்தில் வியாதிகளை மாற்றும்படியா அவர் நோய்களை சுமந்தார் என்று சொல்லி ஏசாயா 53 அதிகாரத்தில் 3, 4, 5 வசனங்களில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். மத்தேயு 8:17 வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த அழிவு உன்னை விட்டு அகன்று போகிறது. இன்றைக்கு உன் நோய் உன்னை விட்டு அகன்று போகிறதை, உன் பிராணன் அழிவுக்கு தப்பு வைப்பதை இன்றைக்கு நீங்கள் காணப்போகிறீர்கள். உன் வாயை நன்மையால் நிரப்பி உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கிறேன். அவர்கள் சரித்திருக்கிற எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும்
மருத்துவ கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் இயேசுவின் வல்லமை பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்குவதாக. வியாதிகளை விண்ணவிட்டு நீக்குவேன், நானே உன் பரிகாரி என்று சொன்னவர். இந்த அழிவுக்கு நீக்கி தப்புவிப்பீராக. உம்முடைய தழும்புகளால் சுகமுண்டாவதாக. அற்புதம் செய்து மகிழப்பன் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.